சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதி, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளம் பெற்றுகிறார் என்று சொல்லிட்டு, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஐயாவுடைய மரணத்தை குறித்து நினைவுறுதலை கொண்டாடும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் செஞ்ச எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் புதைக்கவில்லை, அவரை நாம் விதைத்திருக்கிறோம். ஒரு நாள் அவர் முளைத்தெழும்பி பரலோக ராஜ்யத்தில் நாம் போகும்போது அவரை முகமுகமாய் தரிசிப்போம் என்று வேதவசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அப்படியாக நம்ம ஆறுதல் படுத்தி கொண்டு ஐயாவை நினைத்து துக்கப்படுகிறதான, கஷ்டப்படுகிறதான எல்லா உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, மற்றார் உறவினர்களுக்காக, அவருடைய மகன்களுக்காக, பாஸ்டருக்காக, அண்ணனுக்காக எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் அதைவிட மேலான காரியங்களை அவருடைய பிள்ளைகள் தலைமுறைகள் செய்ய முடியாத நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த காலைகளில் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஃபுல்லாகவே எரிய விட்டுருங்க.